ஒரு நாள் பரணி ஸ்டூடியோவில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஒரு காட்சி முடிஞ்சு அடுத்த காட்சிக்காக லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஷூட்டிங்கில் சிவாஜி கணேசனும் இயக்குனர் ஸ்ரீதரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஸ்டூடியோவோட கேட்டை திறந்து ஒரு 50-60 பேர் ஸ்டூடியோக்குள்ளே நடந்து வந்துட்டுருக்காங்க. அவங்களோட சேர்ந்து எம்ஜிஆரும் நடந்து வந்துட்டுருக்காரு. அதை பார்த்த சிவாஜி கணேசனுக்கும் ஸ்ரீதருக்கும் ஒன்றும் புரியல. எதுக்கு இவ்வளோ பேர் வராங்க, அவங்களோட சேர்ந்து எம்ஜிஆரும் எதுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சிவாஜி நினைக்கிறதுக்குள்ளே எம்ஜிஆர் பக்கத்தில் வந்துட்டார். உடனே சிவாஜி வாங்க வாங்க அண்ணன், என்ன இவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்க, எம்ஜிஆர் கூட இருந்தவங்கெல்லாம் காட்டி இவங்கெல்லாம் உங்களோட ரசிகர்களாம். காலையில் ஸ்டூடியோவை தாண்டி போகிறப்ப இவங்கெல்லாம் ஸ்டூடியோக்கு வெளில நிற்கிறத பார்த்தேன். இப்போ திரும்பி போகிறப்பையும் பார்த்தேன், வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. அதான் உங்களை சந்திக்கலாம்னு உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். நான் கிளம்பவா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கிளம்பி போயிட்டார். அந்த ரசிகர்களும் சிவாஜியை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவங்கெல்லாம் போனோன்னே சிவாஜி கணேசன் ஸ்ரீதர்ட்ட தமாஷா, என்னோட ரசிகர்களில் பாதி பேர் இன்னைக்கு எம்ஜிஆர் ரசிகராக மாறியிருப்பாங்க அப்படின்னு சிவாஜி கணேசன் சொன்னார். சிவாஜி ரசிகர்கள்னு தெரிஞ்சும் சிவாஜியை அவங்க ரசிகர்கள் சந்திக்க ஏற்பாடு செஞ்சதை எம்ஜிஆரோட பெருந்தன்மைன்னு சொல்லுவீங்களா, ராஜதந்திரம்னு சொல்லுவீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.